ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாமை எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றது. ஸோ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும். ஸோ தமிழ் மீடியம் படிச்சா என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், இங்கிலீஷ் மீடியத்தில் இது பண்ணா என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும். அதை விட இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக அப்ளை பண்றதுனால அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ரயில்வே எக்ஸாம் தமிழ்ல எழுதலாமா, இங்கிலீஷ்ல எழுதலாமா, தமிழ் கொடுத்தா தமிழ்ல மட்டும்தான் எழுத முடியுமா, இங்கிலீஷ் கொடுத்தா இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுத முடியுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. அது போக மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு கிளாஸஸ் எங்க நான் அட்டென்ட் பண்ணணும். ஸோ யூடியூப் கிளாஸஸ் மட்டும் போதுமா, அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய டெமோ கிளாஸஸ் எப்படி அட்டென்ட் பண்றது, எவ்ரி வீக் நம்ம கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்றது, அதோட சொல்யூஷன் எல்லாமே எப்படி பாக்குறதுங்க கூடிய நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்பெஷலா மேக் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரயில்வே எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுல உள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிலபஸை தரோவா எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா, சிலபஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே மூணு சப்ஜெக்ட் தான் ரயில்வேல இருக்கு. மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். ஓகே, சோ இப்போ இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்லயும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லயும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ ஒரு டவுட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, சப்போஸ் நான் அப்ளை பண்ணும்போது நான் இங்கிலீஷ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் மேம், நான் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது என்னோட கொஸ்டினை நான் இங்கிலீஷ்ல பார்க்க முடியுமா, இல்ல திடீர்னு தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா என்னால தமிழ்ல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரை நீங்க இங்கிலீஷ்ல மட்டும்தான் எக்ஸாம்ல பார்க்க முடியும். ஓகேவா, ஏன்னா சில ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ் தமிழ்ல பார்த்தாதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல அட்டன் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க, மேக்ஸ் ரீசனிங் எனக்கு இங்கிலீஷ்ல பார்த்தாதான் புரியும், ஜெனரல் அவேர்னஸ் எனக்கு தமிழ்ல பார்த்தாதான் புரியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுங்கன்னா தமிழ் கொடுத்துருங்க. ஓகேவா, சோ எனக்கு தமிழ் லாங்குவேஜ்ல டெஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட கொஸ்டினை தமிழ்லையும் பாத்துக்கலாம், இங்கிலீஷ்லயும் வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா, நீங்க இங்கிலீஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டினை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா, ஃபுல்லாவே எனக்கு இங்கிலீஷ்ல பார்த்தாதான் புரியும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க இங்கிலீஷை கொடுத்துருங்க. ஓகேவா, சோ எனக்கு தமிழ்லையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தமிழ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வியூ பண்ணி பாத்துக்கலாம். இங்கிலீஷ்ங்கிறது டிஃபால்ட் லாங்குவேஜ். ஓகே, சோ இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சா. அப்போ உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் தமிழ்லையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இன்னொரு டவுட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வருதுன்னா, நான் புக்ஸ் என்ன மேம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட 6th to 10th புக்கை நான் உட்காந்து படிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. சோ இது படிக்கலாம், பட் ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கிற டைமுக்குள்ள இதை முடிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புக்ஸ் இங்கிலீஷ் மீடியம்க்கு, தமிழ் மீடியம்க்கு. ஓகேவா, சோ இங்கிலீஷ் மீடியம்க்கு நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா, சோ என்னென்ன புக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய்சிடி ஃபாலோ பண்ணலாம், கிரண் புக் ஃபாலோ பண்ணலாம். சோ நீங்க இங்கிலீஷ் மீடியம் பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸே ஆக வேண்டாம், நான் நிறைய புக் ரெஃபர் பண்ணலாம், இங்கிலீஷ்ல நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் படிக்க போறீங்கன்னா ஒய்சிடி. ஓகேவா, சோ இந்த ஒய்சிடியை நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே நீங்க நிறைய மெட்டீரியல் கையில வச்சுட்டு எதுவுமே படிக்காம இருக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியலை உருப்படியா படிச்சா கூட எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கன்னா ஒய்சிடி வாங்கிக்கோங்க. ஓகேவா, சோ அப்போ இப்போ நீங்க கமெண்ட் பண்ணக்கூடாது மேம் ஆர்எஸ் அகர்வால் வச்சிருக்கேன் அதை படிச்சா கரெக்டா வருமா அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. ஆர்எஸ் அகர்வாலும் நீங்க படிக்கலாம். ஓகேவா, இப்பதான் நான் படிக்க போறேன், என்ன புக் வாங்கணும்னு தெரியல, இங்கிலீஷ்ல படிக்க போறேன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க ஒய்சிடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்எஸ் அகர்வால் ஃபாலோ பண்ணீங்கன்னாலும் ஓகே தான், ஆர்எஸ் அகர்வாலும் ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒய்சிடிக்குலாம் முன்னாடி வந்ததுதான் ஆர்எஸ் அகர்வால். சோ ஆர்எஸ் அகர்வால் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்ல பினாக்கிள் புக் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் பினாக்கிள் புக் வச்சிருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க, அந்த ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ல ஏதாவது ஒரு புக் கொடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ல புக் கொடுக்குறாங்கன்னா அவங்க எதை பேஸ் பண்ணி புக் ரெடி பண்ணிருப்பாங்கன்னா ஆர்எஸ் அகர்வால பேஸ் பண்ணி தான் மேக்ஸ் புக் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. ஆர்எஸ் அகர்வால், ஒய்சிடி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க புக் ரெடி பண்ணிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்க, அங்க கொடுத்திருக்க புக்கு என் கையில இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த புக்கனாலும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கோங்க. இல்ல என் கையில எந்த புக்குமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா ஒய்சிடிக்கு கொடுங்க. அதுல ரொம்ப நீட்டா ஒன்லைனரா கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிருங்க, ஃபர்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்க ஒன்லைனர் எல்லாமே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகேவா, சோ இப்போ இந்த ஒய்சிடி புக்கை நான் தொடறதுக்கு முன்னாடி கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது இப்ப கொடுத்திருக்க சிலபஸ் எல்லாமே அதுல சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒய்சிடியை பாத்துக்கணும். ஓகேவா, இப்ப தமிழ் மீடியம்க்கு புக்குன்னு பாத்தீங்கன்னா
ஆர்எஸ் அகர்வால் புக். வேற எந்த புக்கையுமே வச்சு நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆர்எஸ் அகர்வால் புக் தமிழ்லயே இப்போ வந்து இது பண்ணிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ தமிழ்லயே உங்களுக்கு என்ன புக்லாம் இருக்குன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் தமிழ்லயே ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்கு. ஓகேவா? இந்த மேக்ஸ் ரீசனிங்க்கு நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக் வாங்கிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் சயின்ஸுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கும் போது நீங்க அதுல வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. ஸோ தமிழ் மீடியமும் என்ன புக்குன்னு நினைச்சு நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மேக்ஸ் ரீசனிங்க்கு ஆர்எஸ் அகர்வால் நீங்க ஃபாலோ பண்ணா போதுமானது. ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் இருக்கு மேம், இதுல நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு கேட்பீங்க. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, அதுக்குன்னே தனி வீடியோவே போட்டிருக்கேன். மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குன்னா இப்ப இருக்க 4 மாசத்துல முடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த ஆர்டர்ல உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? இப்ப எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க 4 மாசத்துல குயிக்கா முடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ரீசனிங் முடிச்சு விடுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்க்கு அப்புறம் மேக்ஸ், மேக்ஸுக்கு அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். அப்படி இல்லைன்னா ரீசனிங்கையும் மேக்ஸையும் பேரலா கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? சோ நான் ஏற்கனவே சொன்னதுதான், ரீசனிங் முடிங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ் முடிங்க. சோ ரீசனிங் முடிக்கிறதுக்கு 20 நாள் தான் ஆகும். 20 நாள்ல ரீசனிங் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஃப்ரீ டெஸ்டா கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸ். ஓகேவா? சோ இந்த மேக்ஸுக்கு மேக்ஸ்ல உள்ள சிலபஸ் முடிச்சுட்டு இதுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. மேக்ஸும் ரீசனிங்கும் முடிச்சதுக்கு அப்புறம் இது ரெண்டுக்கும் ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் சைட்ல படிச்சுக்கிட்டே ஓவராலா 100 மார்க்குக்கு சிபிடி 1க்கு ஃபுல் டெஸ்ட் எடுங்க. அதனாலதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். என்டிபிசி சிபிடி 1க்கான லைவ் டெஸ்ட் இருக்கும். 2 நாள் இந்த லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கலாம். சோ இந்த லைவ் டெஸ்ட்டுக்கான லிங்கை நம்ம கம்யூனிட்டி டேப் எல்லாத்துலயுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கோரை வந்து நீங்க ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல டெலகிராம் குரூப்லயோ உங்களோட ஸ்கோரையும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது நமக்கு காம்படிஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? சோ இந்த வாரம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டெஸ்ட் ரொம்ப நல்லா அட்டென்ட் பண்ணிருந்தாங்க. சோ மேக்ஸிமம் ஸ்கோரே பாத்தீங்கன்னா 80, 100க்கு 80 வரைக்கும் வாங்கியிருந்தாங்க. இது ரொம்பவே நல்ல ஸ்கோர் தான். ஏன்னா நான் கேட்ட கரண்ட் அஃபேர் அது எல்லாமே நான் உங்க படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ 80 மார்க் நல்ல மார்க் தான். கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா 90+ எடுத்தீங்கன்னா ஈஸியா போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். அது போக 50, 40, 45 வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட்டும் நீங்க வந்து மனசு தளர விட்டுறாதீங்க. ஏன்னா 40 எடுத்தீங்கன்னா இன்னும் கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணும்போது 40 வந்து 80 மாறும். இன்னும் 4 மாசம் டைம் இருக்கு. நான் இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் சிலபஸை நான் சொல்ற ஆர்டர்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க டெஸ்ட் கூட. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் இதோட சிலபஸ். சிம்பிளிபிகேஷன் ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா போர்டு மாஸ் ரூல், ஃபிராக்ஷன், அப்ராக்சிமேட் வேல்யூ, இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். ஓகே? சோ இதெல்லாம் எங்க படிக்கணும்னு தெரியலன்னா இப்பவே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சிம்பிள் ரேஷியோ, காம்பவுண்ட் ரேஷியோ, அதுக்கப்புறம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து ஆவரேஜ் கீழே இந்த டாபிக் எல்லாமே வரும். அடுத்து ப்ராப்ளம் அண்ட் ஏஜஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கீழே பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் அண்ட் ஆவரேஜ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஸ்பீடு, போட்டு, ட்ரெயின் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். அல்ஜிப்ரா பாத்தீங்க அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன், ஒரு வேரியபிள் வச்சு பண்றது, 2 வேரியபிள் வச்சு பண்றது, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள போனீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகேவா? சோ இது போக நம்பர் சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மேக்ஸுக்குள்ளேயும் இந்த டாபிக் இருக்கும். சில நேரம் ரீசனிங்குள்ளேயும் இருக்கும். ஸோ சீரிஸ் அது வந்து மிஸ்ஸிங் சீரிஸும் இருக்கும், ராங் நம்பர் சீரிஸும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மென்சுரேஷன். ஓகேவா? இதுல 2D அண்ட் 3D 2 இருக்கும். டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் அலிகேஷன் அண்ட் மிக்சர். இப்போ அடுத்த அனாலஜி பாத்தீங்க அப்படின்னா இதுல கிளாசிபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்குள்ள அனாலஜி, கிளாசிபிகேஷன், சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸும் இருக்கும், ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் இருக்கும். கோடிங் டிகோடிங்ல இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துடும். சைனீஸ் கோடிங், டிகோடிங், கோடிங் லெட்டர் பை வேர்ட்ஸ், கோடிங் அனாலஜி, கோடிங் டிகோடிங் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்றது, இது எல்லாமே இதுல வந்துடும்னா கோடிங் டிகோடிங் கான்செப்டுக்குள்ள வந்துடும். அடுத்து பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், வேர்டு ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் நான் வெர்பல் ரீசனிங்ல ஒரு பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்றது, ஃபிகர் வச்சு இது பண்றது, கிளாசிபிகேஷன், சீரீஸ், கியூப் வச்சு வரக்கூடியது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வென் டயக்ராம், பசில், இது எல்லாமே ரீசனிங்ல
மேக்ஸ்ல உள்ள சிலபஸ். ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்குள்ளேயே வரக்கூடிய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், லிட்ரேச்சர், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே எதுக்குள்ள வந்துரும்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ள வரக்கூடிய சிலபஸ். ஓகே, சோ இது எல்லாத்தையும் தான் நீங்க முடிக்கணும். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்திருப்பேன். அது போக சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்துரும். ஓகேவா? சிபிடி 2க்கு என்ன சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேல சிபிடி 1க்கு நான் என்ன சிலபஸ் சொன்னேனோ அதுதான் சிபிடி 2க்கும் உங்களுக்கு சிலபஸ் வரும். ஓகேவா? சோ இதுதான் சிபிடி 2க்கான சிலபஸ். சோ இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, சிலபஸ் என்னன்னு தெரியாத ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே சிலபஸை மட்டும் சொல்லியே நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சிலபஸ், அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் எல்லாமே சொல்லி தனியா ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் சிலபஸை கையில வச்சுட்டு ஒவ்வொரு டாபிக்கா நீங்க முடிச்சுட்டு வாங்க. ஓகே, சோ இதை படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஓகேவா? சோ ஒரு கிளாஸ் வந்து அதை நீங்க யூடியூப்லயும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்லயும் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு, அதையும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெய்டு கிளாஸ். இதுக்கு 1799 தான் நீங்க பே பண்ணுவீங்க. ஒரே ஒரு டைம் நீங்க பே பண்ணா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகேவா? சோ இந்த கோர்ஸ்ல நான் இப்ப சொன்ன எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். எல்லா டாபிக்குமே கிளாஸஸா ஷார்ட்கட்ஸா கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்க கையில ஒய்சிடி புக் இருந்துச்சு, இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஒய்சிடி புக்ல அதுல உள்ள கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே நீங்க தமிழ் மீடியமா இருந்தீங்கன்னா உங்க கையில ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்கும். சோ கிளாஸஸ் பார்த்துட்டு ஆர்எஸ் அகர்வால் புக்ல உள்ள கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாரம் கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய டெமோ கிளாஸஸ் எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஆப்புக்குள்ள போனதும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர் வியூ இருக்கும். ஓகே, ஸோ ஓவர் வியூ உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க வந்து ரீட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ அந்த ஓவர் வியூல போனீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படிங்கறத டீடைலா இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இதை நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கலாம். பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய டெமோ கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க கொஞ்சம் வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோஸ் வந்து இருக்கும். கிளாஸோட வீடியோஸ் வந்து டெமோ வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்க டெமோ வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸும் நீங்க பாத்துக்கலாம். நம்ம யூடியூப்ல எப்படி கிளாஸஸ் இருக்குமோ சோ யூடியூப்ல இருக்க கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆனா ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஒரு 0 லெவல்ல உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட கோர்ஸ்ல இருக்கிறத மட்டுமே படிச்சாலே ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ யூடியூப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவிஷன் கிளாஸஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? சோ நீங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டனாலும் இங்க டெமோ வீடியோஸ் பார்க்கலாம். இல்ல டைரக்டா இங்கேயே டெமோ வீடியோஸ் கொடுத்துருப்போம். அதுல ஸ்டடி பிளான் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன டெமோ கிளாஸஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். மேக்ஸுக்கான டெமோ கிளாஸ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கான டெமோ கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ரீசனிங்கான டெமோ கிளாஸஸ் எல்லாமே டெமோ கிளாஸஸ் வந்து இதுல கொடுத்துருப்போம். அது போக 2-3 ஃப்ரீ டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த டெமோ கிளாஸஸ் எல்லாமே பாத்துக்கலாம். ஓகேவா? சோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுதான் டெமோ கிளாஸஸ் பார்க்கக்கூடிய மெத்தடு. ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓபன் பண்ண போறீங்க. ஓவர் வியூக்குள்ள போக போறீங்க. ஓவர் வியூல நீங்க கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டெமோ கிளாஸஸ் எல்லாமே இதுலயே இருக்கும். ஓகேவா? சோ கோர்ஸ்ல டோட்டலா பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இருக்கும். அதுல ஒரு 15ல இருந்து 20 வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே ஓபன் பண்ணி வச்சிருப்போம் டெமோ கிளாஸ்ல. அதை நீங்க பாத்துக்கலாம். ஒவ்வொரு கிளாஸுமே பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 30 நிமிஷத்துல இருந்து மேக்ஸிமம் 45 நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸும் இருக்கும். ஓகே, சோ ரயில்வே எக்ஸாமுக்கு நான் திருப்பியும் சொல்றேன், இதுல இருக்கிறத மட்டும் கொடுத்திருக்க ஷெட்யூல் படி படிச்சாலே கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். இதுதான் டெமோ கிளாஸ் பார்க்கக்கூடியது. ஓகேவா? சோ நீங்க ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும்னா ஆப்ல பே பண்ண வேண்டாம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1799 தான். ஆப்ல வந்து 2500 ரூபாய் இருக்கும். சோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க டெமோ கிளாஸஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க மெசேஜ் அனுப்பணும். நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? சோ அந்த மெசேஜை இந்த நம்பருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா டீம்ல இருந்து
வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, சோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபிசி எக்ஸாமுக்கான 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதாவது 4 மாசத்துக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். சோ நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா இதுல இருக்கிறத 4 மாசத்துல முடிச்சிடலாம். அப்படி இல்ல நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃப், இல்ல வேற எதுவும் வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மாசம் வரைக்கும் ஆகும். சோ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அவங்க வீட்லயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வீட்லயே அவங்களுக்கு எனி டைம் வேலை இருக்கும். சோ இந்த மாதிரி வேற எதுவும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மாசம் வரைக்கும் ஆகும். அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா இதுல இருக்கிறத ஃபுல்லா முடிக்கிறதுக்கு 4 மாசம் ஆகும். உங்களுக்கு எப்படி அந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு சிலபஸ் இருக்கோ அதை அப்படியே பிளான் பண்ணி கொடுத்துருப்போம். டே 1ல இருந்து டே 120 வரைக்கும் என்னென்ன படிக்கணும், என்னென்ன ரிவைஸ் பண்ணணுங்கிறத இந்த பிளான்லயே கொடுத்துருப்போம். இந்த பிளானோட பிடிஎஃப் ஏற்கனவே நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ இந்த பிளானை டவுன்லோட் பண்ணியும் நீங்க படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் இந்த பிளான் வந்து இருக்கும். ஓகேவா, சோ ஃப்ரீயாவே இருக்கும், அதுல இருந்தும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ 120 டேஸ்க்கான பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். கரெக்டா இந்த பிளான் படி நீங்க படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கோ இல்ல ஒய்சிடி புக்லயோ நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால டிசம்பர் இல்ல ஜனவரிக்குள்ள இந்த பிளான்ல இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். வெறும் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் இல்ல, மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே 4 மாசத்துல முடிக்கிற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே இதுல கொடுத்துருப்போம். ஓகேவா, இப்போ நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. சோ கோர்ஸோட அக்சஸ் வந்துருச்சு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அகைன் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும், ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போய் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, சோ இப்போ உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 3 கோடு இருக்கும். ஓகேவா, சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியான ஸ்டெப் தான். அந்த கோடை மட்டும் கரெக்டா கிளிக் பண்ண போறீங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கா, சோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போங்க. சோ இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ புக்ஸ், உங்களுக்கு ஒய்சிடி புக்கு, அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வால் புக்கோட சாஃப்ட் காப்பீஸ் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள கொடுத்துருக்கோம். அந்த புக்ஸையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ன்னு இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா, சோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்க்கு தனி வேற டைம்லயும் தமிழ் மீடியம்க்கு வேற டைம்லயும் டெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம். சோ வர சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா, சோ வர சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேருக்குமே ஒரே டைம்ல வந்து டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுறோம். இன்னும் நீங்க லைவ் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா குயிக்கா லைவ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளவு ரேங்க்ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா நாம வந்து படிக்கணும்னு தோணும் அடுத்து. ஓகேவா, சோ இப்போ நீங்க லைவ் டெஸ்ட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்னா அதுலயே தெளிவா இங்கிலீஷ் மீடியம்னு மென்ஷன் பண்ணிருப்போம். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து அன்லிமிட்டட் அட்டம்ஸ், அதாவது எத்தனை டைம்னாலும் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ணும்போது ஒரு 30வது ரேங்க் வாங்குறீங்க அப்படின்னா அதே மார்க் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு 100க்கு ஒரு 50 மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த மார்க்கை வச்சுதான் உங்களோட ரேங்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ரீ அட்டம் பண்ணீங்கனாலுமே ரீ அட்டம் பண்ணும்போது 100க்கு 100 வாங்கினாலுமே உங்களோட ரேங்க் வந்து அந்த 50 மார்க் வாங்கும்போது என்ன ரேங்கோ அதை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா ரீ அட்டம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சருமே நீங்க பாத்துருவீங்க, பார்த்துட்டு தான் திருப்பி அட்டன் பண்ணுவீங்க. ஆனா இது எத்தனை டைம்னாலும் நீங்க வந்து அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். இந்த லைவ் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாவே நம்ம ஆப்ல அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா அதுலயே தமிழ்ல மென்ஷன் பண்ணிருப்போம். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ அதனால இன்னைக்கு ஈவினிங் குள்ள நீங்க வந்து டெஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருச்சு அப்படிதானே. சோ தமிழ் மீடியம்க்கு கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்ணதுனால 4:20 வரைக்கும் உங்களுக்கு டைம் வச்சிருக்கோம். சோ அதுக்குள்ளே நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிருங்க. நான் ஓவராலா ரேங்க் யார் வந்து ஃபர்ஸ்ட் டாப் 3ல வரக்கூடிய ரேங்க் வந்து நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, என்டிபிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்னென்ன கிளாஸஸ் கொடுத்துருக்கோமோ அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு அங்க கொடுத்துருக்க மெட்டீரியலையே நீங்க கரெக்டா படிச்சுட்டு அங்க கொடுத்துருக்க டெஸ்டையே கரெக்டா அட்டன் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய லைவ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் 4 மாசம் டைம் இருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லைவ் டெஸ்ட் இல்ல 5 லைவ் டெஸ்ட் கிட்ட
அட்டன் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 20 ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணிடுவீங்க. மினிமம் 20 ஃபுல் டெஸ்ட். சப்போஸ் நீங்க வந்து மிடில் வர பேட்ச் இல்ல லாஸ்ட் பேட்ச் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட நீங்க ஒரு 25ல இருந்து 30 ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அட்டன் பண்ணிடுவீங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் லைவ் டெஸ்ட்ல இருந்து அந்த 20வது லைவ் டெஸ்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது 40 மார்க் இருக்கும். அதை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. திருப்பி ரெண்டாவது ஒரு டெஸ்ட் கொடுப்போம். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. அதுல ஒரு 42 மார்க் வருது. அதுக்கப்புறம் மூணாவது டெஸ்ட் இப்படி அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா 20 டெஸ்ட்டும் முடியும் போது மினிமம் 20 டெஸ்டாவது நான் கொடுத்துருவேன். இப்படி உங்களுக்கு வாரம் ஃப்ரீயா 20 ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருவோமா? சோ அப்போ ஃபுல்லா நீங்க அட்டன் பண்ணும்போது கடைசி உங்களோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 80 அபோவ் வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல போய் ஒரு 85 to 90 ரேஞ்சுக்குள்ள நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால வாரம் வரக்கூடிய லைவ் டெஸ்ட் வந்து சீரியஸா எடுத்துட்டு அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு ரியல் எக்ஸாம்ல எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. இது சும்மா ஃப்ரீயா தானே மேடம் டெஸ்ட் கொடுக்காங்க, சும்மா அட்டன் பண்ணி விடுவோம், சும்மா கிளிக் பண்ணி விடுவோம் அப்படின்னு அட்டன் பண்ணாதீங்க. கரெக்டா படிச்சுட்டு கரெக்டா அந்த டைமுக்குள்ள எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது, ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின், அதுக்கப்புறம் மாடரேட், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ், இந்த ரேஞ்சில வந்து அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைவ் டெஸ்டோட லிங்க் எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்ல தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்லயும் நீங்க செக் பண்ணீங்கன்னா லைவ் டெஸ்டோட லிங்க் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க என்டிபிசி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பையும் கிளாஸஸையும் கரெக்டா யூடியூபையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இப்பதான் மேம் நான் படிக்க போறேன், எனக்கு 0 லெவல்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் இப்பவே ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எதுக்காக திருப்பி சொல்றேன்னா இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நீங்க முடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் வேணும். அந்த டைமுக்கு அவ்வளவு டைமுக்குள்ள நீங்க படிச்சாதான் முடியும். ஒரே நாள்லயோ ஒரே வாரத்திலயோ படிக்க முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டே இருக்கேன். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ திருப்பியும் சொல்றேன், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம்ல வந்து நிக்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது, ஏன்னா அப்ளை பண்ணும்போது நீங்க ரொம்ப கவனமா அப்ளை பண்ணதும், அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு தப்பு விட்டுட்டாலுமே அது ஒரு பெரிய இதுல கொண்டு போய் விட்டுரும். நம்ம எல்லாம் செலக்ட் ஆகி ஃபைனலா அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்மளோட ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க. நாங்க கூப்பிடுறோம், வெயிட் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால அப்ளை பண்ணும்போது கரெக்டா அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கும் ஒரு வீடியோ தெளிவா கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் அந்த வீடியோ பார்த்துட்டாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு டவுட் வருது அப்ளை பண்ணும் போதுனாலும் இந்த நம்பருக்கு நீங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் திருப்பி சொல்றேன், அப்ளிகேஷன்ல இருந்து கரெக்டா செலக்ஷன் வாங்குற வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம கரெக்டா படிச்சுட்டு போனோம். ஓகே? சோ அப்ளை பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கிளாஸஸ் எங்க அட்டன் பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டேன். படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ப்ரொவைட் பண்ணியாச்சு. அதுக்கான டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கும் ஃப்ரீ டெஸ்டும் கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ இதுலயே நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே? சோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்ளை பண்றது வந்து எல்லா சர்டிபிகேட்டும் கையில இருக்கு அப்படின்னா சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் நான் ஓபிசிக்கு வந்து இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன், ஓபிசி சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் சர்டிபிகேட் கையில கிடைச்சோடனே குயிக்கா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கடைசி நேரத்துல சர்வர் வந்து டவுன் ஆயிடும். அதனால அப்ளை பண்ணும்போது கரெக்டா எல்லா சர்டிபிகேட்டையும் பக்கத்துல வச்சுட்டு கிளியரா அப்ளை பண்ணுங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது சிலபஸை கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுட்டு ஒன்னா முடிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் போடுங்க. ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சோ இந்த டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வேக்குள்ள போகணும். நிறைய பேரோட சக்சஸ் ஸ்டோரி வந்து சொல்லணும். ஓகேவா? நம்ம லைவ் கிளாஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே? சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.